பெண் யார்? பிள்ளை பெறுகின்ற இயந்திரமாக பார்க்கப்படுகின்றாள். அவள் ஒரு போதை தரும் பொருளாக பார்க்கப்படுகின்றாள். போர் தொழில் என்று வருகின்ற போர் தொழிலுக்கு ஆண்கள் தான் என்று எப்பொழுது முடிவு செய்யப்பட்டார்களோ அன்று தொடங்கியது பெண்கள் வீட்டின் அடிமை பொருளாக போதைப் பொருளாக மாறிய சமூகமாக. அதுல என்ன பார்க்கணும், இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் வீடாகட்டும், வெளியாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், சட்டமன்றமாகட்டும், பாராளுமன்றம், அங்கெல்லாம் ஆணாதிக்கம் நிரவி இருக்கிறது. இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுப்பது, உரிமை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. பெண்களுடைய வளர்ச்சிக்கு பெண்களே தடையாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே சங்கர். இந்த சேனல் விழிப்புணர்வு கொண்ட சேனல். சமூகத்திலுடைய பல்வேறு விஷயங்களை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி, வறுமை போன்ற பல்வேறு விஷயங்களை விவாதிக்கின்ற ஒரு சேனல். அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நாம் ஒரு 200க்கும் மேற்பட்ட வீடியோக்களை இதில் பதிவு செஞ்சிருக்கோம். ஆனால் நாம் பேசாத பல்வேறு விஷயங்கள் இருக்கு. தொழிலாளி என்ற ஒரு புள்ளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் என்ற ஒரு புள்ளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி பேசுகின்ற பொழுது பெண்களும் ஒரு தொழிலாளி தான் என்று ஒரு விஷயம் இருக்கு. அது பெண்களை பற்றி நம்ம அதிகமா பேசல. அச்சக தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கள் பேசும்போது லைட்டா பெண்களை பற்றி பேசணும். பொதுவாக பெண் தொழிலாளிகளை பற்றி நாம் அதிகமாக பேசவே இல்லை. ஆனால் இந்த புத்தாண்டில் 2024 பெண் தொழிலாளிகளை பற்றி பேச வேண்டி இருக்கிறது. பெண்கள் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க, இது ஆதி சமூகத்திலிருந்து பெண்களுக்கான நிலை என்னவாக இருந்தது என்பதை பற்றி இந்த புத்தாண்டில் ஒரு வீடியோவாக போடலாம் என்று எனக்கு. அந்த வகையில பெண் யார்? பெண்ணை பற்றி இந்த சமூகத்தினுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது? பெண் என்பவள் பிள்ளை பெறுகின்ற இயந்திரமாக பார்க்கப்படுகின்றாள். அவள் ஒரு போதை தரும் பொருளாக பார்க்கப்படுகின்றாள். அவளும் ஒரு மனித இனத்தின் ஒரு பிறவி. ஆணுக்கு சமமானவள். இன்னும் கேட்டா ஆணுக்கே அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவள் பெண் தான். ஆதி சமூகத்தில் வேட்டையாடி படைத்த அந்த சமூகத்தில் பெண் தான் வேட்டையாடினாள். பெண் தான் ஆணுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுத்தாள். பெண் தான் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தாள். பெண் தான் அந்த சமூகத்தின் தலைவியாக இருந்தாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி இடையில மாறினாங்க? அந்த விஷயத்திலிருந்து துவங்கின சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி முதன்மையாக தலைவியாக இருந்த ஒரு பெண் அந்த ஆதி உடைமை சமூகத்திலிருந்து நில உடைமை சமூகம் வருகின்ற பொழுது பெண்கள் குழுக்களாக காடுகளிலிருந்து சமவெளி பிரதேசத்துக்கு குழுக்களாக மாறி வாழறாங்க. ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கும் சண்டை நடக்குது. விவசாய தொழில் ஈடுபடுறாங்க. அந்த சண்டை போடுகின்ற பொழுது அந்த சண்டையில் புஜபலம் தேவைப்படுகிறது. அந்த சண்டையை நடத்துவதற்கு தலைவன் தேவைப்படுகிறான். அந்த சண்டையை போடுவதற்கு வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று வருகின்ற பொழுது வீட்டை பெண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும், குழந்தைகளை பெண்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும், விவசாய அந்த வேலைகளை சிறு பெண்கள் பார்த்துக்கொள்ளட்டும். போருக்கு நாங்கள் போகிறோம். போர் தொழில் என்று வருகின்ற போர் தொழிலுக்கு ஆண்கள் தான் என்று எப்பொழுது முடிவு செய்யப்பட்டார்களோ அன்று தொடங்கியது பெண்கள் வீட்டின் அடிமை பொருளாக போதைப் பொருளாக மாறிய சமூகமாக. அப்போ போர் தொழில் என்று வந்தால் இரு குழுக்களுக்கும் சண்டை போடுவாங்க. அப்போ தோற்ற குழுக்களிலிருந்து பெண்களையும் ஆடு மாடு எல்லாவற்றையும் ஜெயித்தவன் கொண்டு போடுவான். ஆதிகால குழுவாக இருந்த பொழுது அதுவே மன்னராட்சி காலத்திலே அதுவே தான் நடந்தது. ஜெயித்த மன்னன் தோற்ற மன்னனுடைய அவனுடைய மனைவி, பெண் எல்லாவற்றையும் செல்வம், பொருள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய அனைவரையுமே அடிமைகளாக கொண்டு போய் தன்னாட்டில் வைத்துக் கொண்டு அவர்களை அடிமை தொழில் செய்வதற்கு, வேறு சில தொழில்களை செய்வதற்கு பயன்படுத்தியதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட சமூகத்துல பெண் இருந்திருக்கிறாள். பெண் போர் தொழில் தொடங்கிய பிறகு பெண் இந்த வீட்டின் அடிமையாக மாறினாள். அதற்கு பிறகு பெண்கள் அன்று முடக்கப்பட்ட பெண் வெளியே வரவே இல்லை. உலகத்திலேயே முதலாக ஒரு சமத்துவத்தை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி பேசிய நாடு என்று சொன்னால் உலகிலேயே இந்த பூமி பந்தில் பிரான்ஸ் தான். பிரான்ஸ்ல தான் வால்டையர், ரூசோ, இன்னும் ஒரு 6-7 பேர் ராஜாவுக்கு எதிராக மன்னராட்சியை எதிர்த்து தத்துவ ஞானிகளாக உதிர்த்தவர்கள். மக்களாட்சி தான் சிறந்தது, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறாங்க. பேசினது மக்கள் மத்தியில் உரையாடி இருக்கிறார்கள். அதாவது பிரெஞ்சு புரட்சிக்கு அடித்தளமிட்டதாக அது இருந்திருக்கிறது. அப்படி அவர்கள் பேசிய பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் இந்த சமூகத்தில் உயர்வடையாமல், பெண்கள் இந்த சமூகத்தில் கல்வி கற்காமல், பெண்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வராமல் இந்த சமூகம் எந்த காலத்திலும் வளராது என்று
அப்பொழுதே 400 ஆண்டுகளுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு நிஜம் என்பதை நிகழ்காலத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ ஒரு பெண்ணை ஒரு போதைப் பொருளாக நினைத்து பிள்ளை பெறுகின்ற இயந்திரமாக நினைத்து இருந்த சமூகத்திலிருந்து பிரெஞ்சு புரட்சி, அதற்கு பிறகு ரஷ்ய புரட்சியில் பெண்களை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. ரஷ்ய புரட்சி ஏற்படுத்திய பிறகு பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது? பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. பெண்கள் வேலை செய்வாங்க, அவர்களுக்கான சில வேலைகள். அந்த வேலை செய்யும் பொழுது கூட ஆண் 10 ரூபாய் வாங்கினால் பெண்ணுக்கு 5 ரூபாய் தான் சம்பளம். பெண்ணுக்கு சம ஊதியம் கூட மறுக்கப்பட்ட வரலாறு பழைய வரலாறு. அப்போ பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக, ரஷ்ய புரட்சியின் மூலமாக என்ன நிறுவப்பட்டிருக்கு? ஆணுக்கு பெண் சமம் என்பதையும், ஆணுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமும் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது சமமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்திருக்கிறது இந்த 2 புரட்சிகள். அப்புறம் சீன புரட்சிலாம் சொல்ல ஆரம்பிச்சிங்களா? அது அடிப்படையான 2 புரட்சிகள் சொல்றேன். அப்போ அந்த புரட்சிக்கு பிறகு புரட்சி செய்து ஆட்சி அமைத்த ரஷ்ய ஆட்சி, லெனினுடைய அதிகாரத்தில் அமைந்த ஆட்சி, பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான செய்த திட்டங்கள், வேலைகள் வந்து எண்ணற்ற வேலைகள் செய்திருக்கிறாங்க. அதுதான் உலகம் முழுக்கும் பரவி இருக்கிறது. அதுதான் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் மிக அதிகமாக பிரதிபலிக்கிறது. அப்ப பெண்களை அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். பெண்களுக்கு கல்வி கொடுக்கும். பெண்களை பிள்ளை பெறும் இயந்திரம் அல்ல, அவளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். ஏன்னா பிள்ளையை அதிகமாக கவனித்துக் கொள்கின்ற நேரத்தை ஒதுக்குகின்ற அந்த பெண்ணுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவள் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது மட்டுமல்ல, அனைத்தையும் கற்றுக் கொடுப்பாள். அவள் இந்த சமூகத்தையும் முன்னேற்றி விடுவாள். சோ பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது அவசியம் என்பதை உணர்த்துவதற்கு பல 100 ஆண்டுகளாகி இருக்கு. இப்போ அதை உணர்த்தி இருக்கிறோம் என்றாலும் கூட அதிலிருந்து நம்ம ஜெயிச்சிட்டோமா, முன்னேறிட்டோமா, வெற்றி அடைஞ்சிட்டோமானா இன்னும் வெற்றியடையலை வேண்டியதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்சஸ் என்ன சொல்லுது? 28% இந்தியர்களுக்கு பெண்களுக்கு கல்வி கொடுக்க முடியல. அதாவது எண்ணறிவும் எழுத்தறிவும் தெரியாது இந்தியர்களுக்கு. அது 28% அதிகமானவர்கள் பெண்கள் என்று இந்தியாவுடைய புள்ளி வர சொல்லுது. ஆக அதைத்தான் இந்திய அரசியல் சட்டமாக என்ன சொல்ற 33% பெண்களுக்கு எம்எல்ஏவுக்கு போட்டி போடவும், எம்பிக்கு போட்டி போடவும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று 30 ஆண்டுகள் மேல பேசிக்கிறாங்க. இன்னும் பேசிட்டே இருக்கிறாங்க. சட்ட இப்ப சட்டம் ஏற்றதாக சொன்னாங்க. அது கூட 6 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. வருமா, என்ன நடக்குது? அதுல என்ன பார்க்கணும்? இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில், வீடாகட்டும், வெளியாகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், சட்டமன்றமாகட்டும், பாராளுமன்றம், அங்கெல்லாம் ஆணாதிக்கம் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்கு உரிமை கொடுப்பது, உரிமை பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. அவர்களா கொடுக்கவே மாட்டாங்க, மனம் விரும்பி கொடுக்கவே மாட்டாங்க. பல்வேறு அழுத்தங்கள் வந்தாலும் கூட அதை தள்ளி போட்டு நீர்த்து போக செய்கின்ற வேலையை தான் அவர்கள் செய்கிறாங்க என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்தியாவை பற்றி பேசுறோம். ஐரோப்பாவில் என்னவா இருக்கு, அமெரிக்காவில் என்னவா, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் பெண்களுக்கான சம உரிமை வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. ஒரு பெண் ஒரு ஆணை விவாகரத்து செய்வதற்கும் வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கும் சட்ட ரீதியாக உரிமை உண்டு. இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. ஒரு பெண்ணை ஒரு ஆண் சரி சமமாக நடத்த வேண்டும், தரக்குறைவாக நடத்த முடியாது. தரக்குறைவாக நடத்தினால் அது சட்ட விரோதம், சட்டம் அவர்களை தண்டிக்கும். இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கு. எங்க ஆங்கிலம் பேசுகின்ற ஐரோப்பா நாடுகள் இருக்கு, அமெரிக்க நாடுகள் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, எல்லா இடத்திலும் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியும், அவருடைய ஆடைகளை உருவி அம்மனமாக நடு ரோட்டில் ஓட்ட விட முடியும். அதை வீடியோ எடுத்தும் போடுவான். அதை அரசு கண்டுகொள்ளாது. நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. இந்தி பேசுகின்ற, குறிப்பாக RSS பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்துத்துவா என்ற பெயரால் அவர்களை மனிதனை கேவலமாக நடத்துகின்ற, அசிங்கப்படுத்துகின்ற, கற்காலத்துக்கு போகிற அந்த ஏற்பாட்டை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க என்பதை நம்ம, இவர்கள் தான் 33% கொடுக்கணும்னு சொல்றாங்க. நடக்குமா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. பெண்கள் முன்னேற்றத்தில் எந்த அரசு அதிக அக்கறை எடுத்துக் கொள்கிறதோ அந்த அரசு, அந்த சமூகம் இயல்பாகவே முன்னேற்றத்தை அடையும். உதாரணம் சொன்னேன், அதுதான் திரும்ப மீண்டும் ஐரோப்பாவும் சொன்னோம். ஐரோப்பாவும் ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளில் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆணுடைய சம்பளமும் பெண்ணுடைய சம்பளம் மட்டும் சமம் என்பது மட்டுமல்ல, உயர்ந்த பதவிகளில், அரசு பதவிகளில், சட்ட பதவிகளில், எண்ணற்ற உயர் பதவிகளில் பெண்களை அமர்த்தி அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் நிரூபித்திருக்கிறார்கள். இந்தியாவோட இருக்குது என்னவாங்க, இந்தியாவில் 1,00,000 ஒன்னாக இருக்கும், கோடியில் ஒன்னாக இருக்கும். அங்க மிக மிக அதிகம். குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குட்டி நாடு, நோக்கியா என்ற அந்த செல்போனை உருவாக்கிய அந்த நாடு, அந்த நாட்டில் 45% மேலாக அரசு பணியிடங்கள் இருப்பவர்கள் பெண்கள். 45% மேலாக யோசிச்சு பாருங்க. 45% மேலாக ஒரு பெண் அரசு பதவிகள் இருக்க முடியும், கவுன்சிலராக இருக்க முடியும், எம்எல்ஏ பதவியில் இருக்க முடியும், எம்பி பதவியில் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த நாடு எவ்வளவு உயர்ந்த நாடாக, எவ்வளவு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் பாருங்க. கல்வியில்
குழந்தை கல்வியில் உலகிலேயே கடந்த 10 ஆண்டுகளாக நம்பர் 1 இல்லை நம்பர் 2 நம்பர் 3 இந்த 3 ரேங்க்ல தான் இருக்கும். அந்த 3 ரேங்க் தாண்டி எனக்கு போனதே கிடையாது. ஐக்யூ என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான அந்த கற்றல் அறிவு திறனை காட்டுகின்ற அதில் அந்த குவாலிட்டியில் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 அவங்க இருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் பெண்கள், பெண் தொழிலாளிகள் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் என்றுதான் கேள்வி. ஆணாதிக்க சமூகத்தில் பொதுவாக பெண்களுடைய வளர்ச்சிக்கு ஆண்கள் தடையாக இருப்பார்கள் என்பது இயல்பா சொல்ற விஷயம். ஆனால் அதை விட இன்னொரு பாயிண்ட் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, பெண்களுடைய வளர்ச்சிக்கு பெண்களே தடையாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பெண் அறிவார்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால், அறிவு கூர்மை வாய்ந்த பெண்ணாக இருந்து அவர்களை வாய்ப்புகள் தேடி வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பெண்ணை அவள் கூட இருக்கக்கூடிய பல பெண்களே தவறாக சித்தரித்து அவருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள். இது இந்திய கலாச்சாரத்தில் மிக மிக மோசமான விஷயம். குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்திலேயே இருக்குது. ஆண்கள் தடையாக இருப்பது என்பது ஒரு பக்கம் இருக்கு. அது முழுக்க முழுக்க மாற்றப்பட வேண்டிய விஷயம். அது சட்ட விரோதம் முன்பு கூட. சட்டங்கள் கடுமையாக இல்லாத காரணத்தினால்தான் ஆணாதிக்கம் என்பது இன்னும் இந்த தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கு. சட்டம் கடுமையாக இருக்குமே ஆனால் சட்டம் அவர்களை தண்டிக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் பெண்களை போதைப் பொருளாகவோ இழிவான பொருளாகவோ கருத மாட்டார்கள். ஆணுக்கு பெண் சமம் என்ற வகையில் அவர்கள் நடத்துவாங்க. அது நடக்காததுக்கு சட்டம் பலவீனமாக இருக்குது என்பது ஒரு முக்கியமான காரணம். ஆக பெண்கள் பொதுவாக இயல்பாக அவங்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இருக்க விட மாற்றாங்க என்பது ஆணாதிக்க சமூகம் ஒன்று. அவர்கள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி கிடப்பது என்பது 2. அவர்கள் தான் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் டிபெண்டபிளாகவே, திருமணத்திற்கு முன் அப்பா அம்மாவை சார்ந்தவராக, திருமணத்திற்கு பின் கணவனை சார்ந்தவராக, வயதான காலத்தில் மகனை சார்ந்தவராக ஒரு பெண் இருக்கின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, தமிழ் கலாச்சாரத்தில், இந்திய கலாச்சாரத்தில் அது அவர்கள் மிகப்பெரிய வீக் பாயிண்ட். அதை உடைத்து எறிய வேண்டும். பெண்கள் சமூகத்தில் 1-2 பேர் உடைத்து இருந்திருக்கிறார்கள். 1-2 என்பது பத்தாது. அதற்கும் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு தேவையாக, பின்லாந்து அந்த நாடு பின்லாந்து சட்ட பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அந்த சட்ட பாதுகாப்பை கொடுக்காத வரையில் அவர்களிடம் மாற்றங்கள் வராது என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. பெண்கள் இதிலிருந்து முன்னேற வேண்டும். இந்த பெண் தொழிலாளிகள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் இந்த சமூக அமைப்பில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அது பெண்கள் என்ன நினைக்கிறானா, நாங்க என்ன பண்ண முடியும், எந்த ஆணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதில்ல, எந்த ஆணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதில்ல என்ற ஒரு அந்த அதனாலதான் டிபெண்டபிள்னு சொல்றேன். ஒரு ஆணை சார்ந்து பெண்ணை இருக்கின்ற வரையில் அவர்களை வளர்ச்சி அடைய முடியும். யாரையும் சார்ந்து யாரோ ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இருக்கிறாங்க, சார்ந்து இருக்கிறவரால் வளர்ச்சி அடைய முடியாதுங்க. நான் ஆனா கூட சொல்றேன், யாரையும் சாராமல் தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக, சொந்த சிந்தனையின் மூலமாக எடுக்கின்ற முயற்சிகள் தான் வெற்றி அடையும். எனக்கு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி நான் நடந்து கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சுயமான உழைப்பும் சுதந்திரமான செயல்பாடும், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாது செய்கின்ற அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலுக்கு வேகம் அதிகம், அந்த செயலுக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். இது நான் சொல்றது தத்துவம். அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்ப பெண்களை பொதுவாக ஆணாதிக்க சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது பெண்களை வளர்ப்பதற்கு ஆண்களை விரும்ப மாட்டாங்க, தடையாக இருப்பாங்க என்பதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நான் சொல்றேன். பெண் தொழிலாளிகள் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தேவை. அது வட்டவாரியாக ஏதோ ஒரு இடத்துல 10 பேராக 100 பேராக உண்டு. பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் பேசுவதற்காக அதில் ஆண்களை தலையீடு செய்யக்கூடாது. பிற்போக்கு ஆண்கள் கண்டிப்பாக தலையீடு செய்யவே கூடாது. தங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்ல, செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. பெண்களுக்கான ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த பெண்களுக்கான கட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த பணியில் பெண்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். தாங்களாகவே முன்வந்து சில புதிய முயற்சிகளை செய்து அதை கட்டமைப்பதன் மூலமாக பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த சமூகத்தில் உறுதி செய்யப்படும். அந்த எண்ணிக்கை கவுண்ட் என்பது பெரிய எண்ணிக்கையில் இருக்கும் என்று சொன்னால், மாநில அளவிலான பெரிய அமைப்பாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 1000 பேர் ஒன்று சேர முடியும் என்று சொன்னால், பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இந்த சமூகத்தில் உறுதி செய்யப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும் என்ற ஒரு சட்டத்தை தமிழக அரசோ இந்திய அரசோ கொண்டு வருவதான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை கூட அமல்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட பெண்களோட அமைப்பு அவசியமாக இருக்கு, தேவையாக இருக்கு. ஏன்னா பெண்களுக்கான பல்வேறு விஷயங்களை காவல்துறையில், மகளிர் காவல் நிலையத்தில் போனோம்னா எஃப்ஐஆர் பதிவு செய்வதே கிடையாது. எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே கட்ட பஞ்சாயத்து படி முடிச்சது ஏற்பாடு தான் இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 100% தான், இல்ல 50% தான் காவல்துறையில் பதிவு செய்யப்படுகிறது. 50% மேல பதிவு செய்யப்படுவதையெல்லாம் மறைக்கப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிற 50%
கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு 20-25% முடிக்கப்படுகிறது. மீதி இருக்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய வழக்குக்கு கவனத்திற்கு, அரசின் கவனத்திற்கு வருது. ஆக இதுதான் பெண்களுடைய நிலையாக இருக்கின்ற பொழுது பெண் தொழிலாளிகளை நாம் பெண்களுக்கு கல்வி கொடுப்பதும், பெண்களை அரசு பதவிகளுக்கு, பெண்களை உயர் பதவிகளுக்கு, பெண்களை சமூக நல பதவிகளுக்கு, சமூக ஆர்வலராக உருவாக்குவதற்கு போன்ற பல்வேறு பணிகளுக்கு அவர்களை உயர்த்துவதன் மூலம் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும். இந்த சமூகம் பெண்களால் தான் வளர முடியுமே தவிர ஆண்களால் எந்த காலத்திலும் வளரப்போவது கிடையாது. ஏனென்றால் ஆண் பெண்ணை பார்க்கின்ற பார்வை வேறு. பெண் இந்த சமூகத்தையும் மாற்றிட முடியும். இந்த சமூகத்தை மாற்றுகின்ற வல்லமை பெண்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் குழந்தைகளை பெற்றெடுத்து உருவாக்குகிறார்கள், மொழியை கற்றுக் கொடுக்கிறார்கள், பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். எது தவறு எது சரி என்பதை பால்யத்தை சின்ன வயசு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாய் தான் முதல் ஆசான். அந்த ஆசானுக்கு நீங்கள் கல்வியை ஊட்டிவிட்டால், அந்த ஆசானுக்கு எது சரி என்பதை நீங்கள் சொல்லிவிட்டோம்னா இந்த சமூகத்தை பலம் வாய்ந்த சமூகமாக கட்டமைத்திட முடியும், வளர்ச்சி அடைந்த சமூகமாக கட்டமைக்க முடியும். ஆணுக்கு பெண் இன்றும் அடிமை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதன் மூலமாக பெண்களுடைய வளர்ச்சி என்பது உறுதி செய்ய முடியும் என்பதை தான் பொதுவாக பெண்கள் சம்பந்தமாக சொல்ல வேண்டிய இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல பெண்கள் சம்பந்தமாக பேச ஏகப்பட்ட தரவுகள் நம்ம கிட்ட இருக்கு. பெண்கள் முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய தமிழக அரசுடைய சட்டங்கள் உட்பட அமலாக்கம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு இந்த சமூகம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை தான் நான் பொதுவாக சொல்ல வேண்டியது. ஆக இந்த வீடியோவின் மூலமாக சொல்ல வருதுன்னா பெண்களை பற்றியும் பேச வேண்டியிருக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை பற்றியும் பேச வேண்டியிருக்கு, பெண் தொழிலாளர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் என்ன இடையூறுகள் இருக்கிறது, பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பற்றியும், அங்க தமிழக அரசுடைய மத்திய அரசு சட்டங்கள், விசாகா கமிட்டி இவையெல்லாம் அமலாக்கம் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை கூட நாம் பேச வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்குது என்பதை இந்த புத்தாண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு சொல்லி, இது போன்ற வீடியோக்களை மீண்டும் நாம் பேசுவோம், கலந்துரையாடல் செய்வோம். இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எனக்கு உற்சாகமாக இருப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கான்பாக்ஸ் போட்டால் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எனது முதல் வேலையாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். நான் உங்கள் TJ சங்கர். நன்றி, வணக்கம்.